ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இந்த சாப்டரில் ஒரு எபிசோட்லையுமே கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப ரேண்டமாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்குறப்ப அந்த ஆன்சர் கூடவே தேவைக்கேற்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் கொடுப்பேன். கொஞ்சம் கவனமாக கேட்டு படிங்க. ஓகே, இப்போ கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு தீவு எந்த நாட்டுக்கு சொந்தம்? இதுக்கான பதில் டென்மார்க். டென்மார்க் அப்படிங்கிற நாட்டுக்கு கிரீன்லாந்துங்கிற தீவு சொந்தமானது. அடுத்த கொஷின், சர்வதேச நாட்கோடு அப்படிங்கிறது எந்த கோடு? இதுக்கான பதில் 180 டிகிரி தீர்க்க ரேகை, அதாவது 180 டிகிரி லாஞ்சிடியூடு. இந்த தீர்க்க ரேகைன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு கிழக்கு தீர்க்க ரேகை, மேற்கு தீர்க்க ரேகைன்னு வரும். இதில் வடக்கு தெற்குலாம் வராது. அதே சமயத்தில் சர்வதேச நாட்கோடு அப்படிங்கிறது 180வது டிகிரி தீர்க்க ரேகை. இதில் கிழக்கும் வராது, மேற்கும் வராது. ஏன்னா கிரீன்விச் தீர்க்க ரேகைக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் மறுபக்கம் இருக்கும். ஸோ இதுக்கு கிழக்கு மேற்கு அப்படிங்கிற டிஸ்டிங்ஷன் இருக்காது. இந்த 180வது டிகிரி தீர்க்க ரேகை தான் சர்வதேச நாட்கோடு அப்படிம்போம். அடுத்த கொஷின், பிரதான தீர்க்க ரேகைக்கும் சர்வதேச நாட்கோட்டிற்கும் உள்ள நேர வித்தியாசம் எவ்வளவு? இதுக்கான பதில் 12 மணி நேரம், அதாவது அரை நாள். பிரதான தீர்க்க ரேகை அப்படிங்கிறது 0 டிகிரி தீர்க்க ரேகை, அதாவது கிரீன்விச் மெரிடியன் அப்படிம்போம். கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு நகரத்து வழியாக இந்த கற்பனை கோட்டை நாம் வரையறுக்கிறோம். இந்த கிரீன்விச் நகரம் அப்படிங்கிறது யுனைடெட் கிங்டத்தில் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது வழியாக போகக்கூடிய அந்த 0 டிகிரி தீர்க்க ரேகைக்கும் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக பூமியோட மறுபக்கம் இருக்கக்கூடிய தீர்க்க ரேகைக்கும் உள்ள நேர வித்தியாசம் என்ன? இது சரியாக அரை நாள், அதாவது 12 மணி நேரம். இதில் இந்த 0 டிகிரி தீர்க்க ரேகைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் மறுபக்கம் இருக்கிறது 180 டிகிரி தீர்க்க ரேகை, அதாவது சர்வதேச நாட்கோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோடு தான். அடுத்தது, மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் பேர் சந்திரகுப்த மௌரியர். இந்த வம்சத்தை அவர் தோற்றுவிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்த ஒரு பேர் சாணக்கியர் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசியல் ராஜதந்திரி. அடுத்த கேள்வி, டெல்லி சுல்தான் ரஷ்யா பேகத்தின் ஆட்சி காலம் என்ன? இதுக்கான பதில் கிபி 1236லிருந்து கிபி 1240 வரைக்கும். அடுத்த கொஷின், பக்சார் போரில் ஈடுபட்ட ஆங்கில படைத்தளபதியோட பெயர் என்ன? இதுக்கான பதில் மேஜர் மன்ரோ. இதில் மேஜர் அப்படிங்கிறது அந்த ஆர்மியோட ரேங்க். டிஃபென்ஸ் சர்வீசஸில் இருக்கக்கூடிய 3 ஃபோர்ஸஸ், தட் இஸ் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, இந்த 3 ஃபோர்ஸஸ்லேயும் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் ரேங்க்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் படித்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்த கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஏற்படுத்தப்பட்டது? அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்த வைஸ்ராய் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் கிபி 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுது. அதை தோற்றுவிக்கிற ஒரு பேர் ஆலன் ஆக்டிவியன் ஹியூம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டப்ப இந்தியாவில் இருந்த ஆங்கில வைஸ்ராய் லார்டு டஃப்ரின், அதாவது டஃப்ரின் பிரபு அப்படிம்போம், அவர் தான் இப்போ இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம அரசியல் சாசனத்தோட எந்த பகுதி ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி விவரிக்குது? ஒன்றிய அரசாங்கம்னா மத்திய சர்க்கார் சொல்கிறோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான். அதான் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி விவரிக்கக்கூடிய பகுதி எது? இதுக்கான ஆன்சர் பார்ட் 5, அதாவது 5வது பகுதி தான் யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி விவரிக்குது. அடுத்த கேள்வி, இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு வீரர் டெல்லி சலோ அப்படின்னு ஒரு முழக்கத்தை கொடுப்பார். அந்த முழக்கத்தை கொடுத்தவர் யார்? அதுக்கான பதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இங்கே டெல்லி சலோ அப்படின்னா டெல்லியை நோக்கி செல் அப்படின்னு அர்த்தம். இந்த சலோ அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி, மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதை ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிம்பாங்க. அது எப்போ கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில் கிபி 1956 நவம்பர் 1. அடுத்த கேள்வி, இந்தியாவின் நீளம் மற்றும் அகலம் எவ்வளவு? இதுக்கான பதில், நீளம் அப்படிங்கிறது தெற்கு வடக்காக இருக்கக்கூடிய தூரம்,
அதோட அளவு 3214 கிலோமீட்டர். அடுத்தது இந்தியாவோட அகலம் அப்படிங்கிறது கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய தூரம். இதோட அளவு 2933 கிலோமீட்டர். இந்தியாவின் நீளம் மற்றும் அகலம்னு கேட்டால் திசையும் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி, இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவு? இதுக்கான பதில் 32,87,263 சதுர கிலோமீட்டர். அந்த சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற அலகு, தட் இஸ் யூனிட், அதை மறக்காமல் சொல்லணும். இல்லைன்னா இந்த 32,87,263 அப்படிங்கிறது என்ன? சதுர மைலா, சதுர கிலோமீட்டரா, சதுர அடியா, இந்த மாதிரி டவுட்லாம் வரும். அதனால் இந்த இடத்துல இந்த அலகையும் சேர்த்து சொல்லணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பூமியின் மேற்பரப்பில் 1 டிகிரி அட்சரேகை தாங்கும் சராசரி தூரம் எவ்வளவு? இதுக்கான பதில் 111.1 கிலோமீட்டர். அட்சரேகைகள் அப்படிங்கிற கோடுகள்லாம் கிழக்கிலிருந்து மேற்காக செல்லக்கூடிய கோடுகள். துருவங்கள் நோக்கி செல்ல செல்ல அட்சரேகைகளுடைய சுற்றளவு குறையும். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அட்சரேகை அப்படிங்கிறது பூமத்திய ரேகை. அதே சமயத்தில் ஒரு அட்சரேகைக்கும் அடுத்த அட்சரேகைக்கும் உள்ள தூரம் எப்போவுமே ஈவனாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம பேரலல்ஸ் அப்படிம்போம். இப்போ பூமியோட மேற்பரப்பில் 1 டிகிரி அட்சரேகை தாங்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது பூமியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கும். அந்த அளவு சராசரியாக 111.1 கிலோமீட்டர். அடுத்த கொஷின், பூமியின் சராசரி விட்டம் எவ்வளவு? அதாவது டயமீட்டர் ஆஃப் த எர்த். இந்த இடத்துல ஆவரேஜ் கேட்குறாங்க. இதுக்கான பதில் 12,735 கிலோமீட்டர். இந்த இடத்துலையும் இந்த யூனிட்டை சரியாக போடணும். யூனிட்டை போடாமல் வெறுமனே 12,735ன்னு போட்டால் அந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு தெரியாது. கிலோமீட்டரா, மைலா, அல்லது சதுர கிலோமீட்டரா, இந்த மாதிரி டவுட்லாம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி இடத்துல யூனிட்டை சரியாக போடணும். இப்போ இது சராசரி விட்டம்னு ஏன் சொல்கிறோம்னா, விட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக அளவு இருக்குது. பூமத்திய ரேகை பகுதியில் பூமியோட விட்டம் கொஞ்சம் அதிகம். அதனுடைய அளவு 12,756 கிலோமீட்டர். அதுவே துருவ பகுதியில், அதாவது வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு அந்த விட்டத்தை அளந்து பார்த்தோம்னா அதோட அளவு 12,714 கிலோமீட்டர். இப்போ இது ரெண்டையும் கூட்டி அதில் பாதி எடுத்தோம்னா அதுதான் சராசரி. அந்த சராசரி விட்டம் தான் 12,735 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு வானவியல் தொலைவு அல்லது வானவியல் தூரம் அப்படிங்கிறது எவ்வளவு? அது என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில், ஒரு வானவியல் தொலைவு அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி தூரம். இந்த தூரத்தோட அளவு தோராயமாக 14,96,00,000 கிலோமீட்டர். இதை நாம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிம்போம். இதை சுருக்கமாக எழுதுகிறப்ப கேபிட்டல் லெட்டரில் AU அப்படின்னு எழுதுவோம். அடுத்த கொஷின், பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட சராசரி தூரம் எவ்வளவு? இதுக்கான பதில் 3,84,400 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, எந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான பதில், பௌர்ணமி நாளன்று சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேர்கோட்டில் பூமி வருவது. அதாவது சந்திர கிரகணத்தன்னைக்கு பூமியோட ஒரு பக்கத்தில் சூரியனும் மறுபக்கத்தில் சந்திரனும் இருக்கும். இப்போ சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு அது நமக்கு தெரியும். இப்போ ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரிய ஒளி சந்திரனில் படாத அளவுக்கு பூமி குறுக்க கொஞ்ச நாளை தடுத்துரும். அந்த சுற்றுவட்ட பாதையில் நேர்கோட்டிலேருந்து ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் விலகி செல்கிறப்ப அந்த கிரகணம் நீங்கிடும். அதாவது பூமியோட நிழல் நிலவில் படுறது நீங்கிடும். இந்த மாதிரி பூமியோட நிழல் நிலவில் படுறது தான் நாம் சந்திர கிரகணம் அப்படிம்போம். இது பௌர்ணமி அன்னைக்கு நிகழும். அடுத்த கொஷின், நம்ம அரசியல் சாசனத்தோட எந்த பகுதியில் நம்முடைய மாநிலங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது மத்திய அரசை ஒரு பகுதி விவரிக்குது, அதே போல் மாநில அரசுகள்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு பகுதி விவரிக்குது. அது எந்த பகுதி? இதுக்கான பதில் பகுதி 6, தட் இஸ் பார்ட் 6. அடுத்த கேள்வி, இந்திய நாடாளுமன்ற மேலவை, அதாவது ராஜ்யசபா,
அதில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படிம்போம், அவங்க எத்தனை பேர்? இதற்கான பதில் 12. அதாவது மேலவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 12 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேலூர் சிப்பாய் கழகம் எப்போ நடந்துச்சு? இதுக்கான பதில் கிபி 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் ரேண்டமாக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.